டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கலைஞர் மு கருணாநிதி ஐயா தயாரிச்ச திரைப்படங்கள்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கலைஞர் கருணாநிதியை சேர்ந்த பல பேர் படம் தயாரிச்சிருக்காங்களே தவிர கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயர்லேயே எந்த திரைப்படத்தையும் அவர் தயாரித்ததில்லை. அதனால் அவருடைய தயாரிப்பு நடிக்கக்கூடிய வாய்ப்பு சிவாஜிக்கு அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் கலைஞர் ஐயாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவரான தெற்காத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய மிக நெருக்கமான நண்பர். அவர் கலைஞர் குடும்பத்துக்கு அவர் சொந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் நெருக்கமான சொந்தம் என்றும் சொல்ல முடியாது. தூரத்து சொந்தம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சர்தார் திரைப்படத்திலேருந்து எதனால யுவன் சங்கர் ராஜாவை நீக்கிட்டு சாம் சிஎஸை கொண்டு வந்தாங்க? கோட் திரைப்படத்திலையும் யுவன் சங்கர் ராஜா கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தல. இனிமே இயக்குனர் வெங்கட் பிரபுனுடைய திரைப்படங்களை தவிர பெரிய இயக்குநர்கள் நடிகர்களுடைய படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறது குறைஞ்சிருமான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருந்தும் யுவன் சங்கர் ராஜாவுடைய திறமைக்கேற்ப வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரணமாக எல்லோரும் சொல்வது அவரை சரியாக தொடர்பு கொள்ள முடியல அப்படின்றது தான். தொடர்பு எல்லைக்கு அப்பாலேயே அவர் இருப்பதாக பல பேர் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் யுவன் சங்கர் ராஜா உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சர்தார் 2 திரைப்படம் யுவன் சங்கர் ராஜாவுடைய கையிலிருந்து சாம் சிஎஸ்க்கு போனதுக்கு கூட இதுதான் காரணம் என்று நான் கேள்விப்பட்டேன். நடிகர் அஜித்குமாரனுடைய தாய்மொழி என்னன்னு கனடாலேருந்து மாலினி கேட்டிருக்காங்க. அஜித்குமாருடைய தாய்மொழி சிந்தி, தந்தை மொழி தமிழ். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்துல டிஆர் சார் முதல்ல தான் நடிக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு ரஜினி சார் தான் அப்ரோச் பண்ணதாகவும் அவர் நடிக்க மறுத்ததாகவும் வர தகவல்கள் உண்மையான தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. உயிருள்ளவரை உஷா படத்துக்கு முதல்ல செயின் ஜெயபால் என்றுதான் பெயர் வைத்திருந்தார் டி ராஜேந்தர். அந்த படத்தில் பிரதான கதாபாத்திரம்னா அது செயின் ஜெயபால் கதாபாத்திரம் தான். அந்த படத்தினுடைய பெயர் செயின் ஜெயபாலாக இருந்தபோது அந்த கதாபாத்திரத்தை நடிக்க ரஜினிகாந்தை டி ராஜேந்தர் கேட்டது உண்மைதான். நடிகர் சிலம்பரசனுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன, அவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாரான்னு பாலக்கோட்லேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சிம்பு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறார். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சிலம்பரசன் டிஆர் அஃபிஷியல். கூலி திரைப்படத்தை 129 கோடி கொடுத்து ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்கிறதா வர தகவல்கள் உண்மையானு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கூலி படத்தினுடைய ஓடிடி உரிமைகளை 120 கோடிக்கு அமேசான் நிறுவனம் வாங்கி இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை 121 கோடிக்கு அந்த நிறுவனம் வாங்கியிருப்பதாகவும் செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செய்திகள் எதுவுமே உறுதி செய்யப்பட்ட செய்திகள் இல்லை. நடிகை ஓவியா இப்போ ஏதாவது படத்தில் நடிக்கிறாங்களா அண்ட் அவங்கள பற்றி நான் அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலேருந்து சிவரஞ்சனி கேட்டிருக்காங்க. ஓவியா தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட எந்த மொழியிலும் இப்போது எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் கூலி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி ஒரு பெரிய விழாவா எடுப்பாரா? அந்த விழாவுக்கு கமல்ஹாசன் சார் அழைப்பாங்களான்னு அரவிந்தலோச்சன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கூலி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தலாம் அப்படின்னு கலாநிதி மாறனுக்கு நீங்கள் ஒரு அருமையான யோசனையை கூறியிருப்பதாகவே நான் பார்க்குறேன். நீங்கள் குறிப்பிட்டுள்ளதைப் போல இந்த விழாவை அவர்கள் சிறப்பாக நடத்தினார்கள் என்றால் தமிழ் சினிமா உலகத்தினரால் மறக்க முடியாத ஒரு விழாவாக அந்த விழா அமைய வாய்ப்பு இருக்குது. நடிகை அனுஷ்கா ஷெட்டி இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களா அண்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுடைய நடிப்பில் ஏன் இப்போலாம் பெரிதாக படங்கள் வெளிவரதில்லைன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காத்தனார் அப்படின்ற மலையாள படத்தில் பிரபுதேவா, ஜெயசூர்யா, வினீத் ஆகியோருடன் அனுஷ்கா நடிச்சிருக்காங்க. அவர் நடிக்கின்ற இன்னொரு படத்தினுடைய பெயர் காட்டி. அது ஒரு தெலுங்கு படம். தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகள்லேயும் அந்த படத்தை வெளியிடுகின்ற எண்ணத்திலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் அந்த படத்திலே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் விக்ரம் பிரபுவை நடிக்க வைத்திருக்கிறார்கள். நடிகைகள் பத்மினி, சரோஜா தேவி, சாவித்ரி இவங்கெல்லாம் பிறமொழி கதாநாயகிகளாக இருந்தாலும் தங்களுடைய சொந்த குரல்ல தமிழில் டப்பிங் பேசி நடிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கதாநாயகிகள் அப்படி பண்றது இல்லையே, அது எதனாலன்னு கனடாலேருந்து தன்வி தரன் சத்யா கேட்டிருக்காங்க. பத்மினி, சரோஜா தேவி, சாவித்ரி ஆகிய 3 நடிகைகளுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தாய்மொழி இல்லை. ஆனாலும் அவர்கள் படங்களில் பேசிய வசனங்களை கேட்கும்போது அவங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்லை என்பதை 1% கூட உங்களால் உணர முடியாது. அந்த அளவுக்கு திருத்தமாக தமிழ் பேசி நடித்தார்கள் மூவரும். இந்த மூவரில் சரோஜதேவி மட்டும்தான் அந்த அளவுக்கு திருத்தமாக பேசியிருக்க மாட்டாங்களே தவிர பத்மினியும் சாவித்திரியும் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக தமிழ் மொழியை பேசி நடித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஆர்வம் இப்போதுள்ள நடிகர்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம்.
ஃபாசில் சார் தமிழ்ல இயக்குன பூவிழி வாசலிலே வருஷம் 16 தமிழ்ல வெற்றி பெற்றாலும் மலையாளத்துல வெற்றி பெறலனும் அண்ட் மலையாளத்துல அவர் இயக்கி வெற்றி பெற்ற கற்பூர முல்லை, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, கிளி பேச்சு கேட்கவா இந்த திரைப்படங்கள்லாம் தமிழ்ல வெற்றி பெறலன்னு வர தகவல்கள் உண்மையான அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் உண்மைதான். வருஷம் 16, பூவிழி வாசல்லே ஆகிய 2 படங்களுமே மலையாளத்தில் மிகப்பெரிய தோல்வி படங்கள். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, மலையாளத்திலே தோல்வி படமாக இருந்த போதிலும் அதை தமிழே தயாரிக்கின்ற துணிச்சல் பாசிலுக்கு இருந்தது. தமிழ் மட்டுமல்லாது வேறு பல மொழிகள்லையும் இந்த படங்கள் எடுக்கப்பட்டதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பாசிலுடைய அந்த துணிச்சல் தான். சார் 15 ஆகஸ்ட் 2025 வந்துச்சுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வெளிவந்து 50 வருடங்கள் ஆகுது. இதை கொண்டாடுற விதமா ஒரு சில திரையரங்குகள்ல மீண்டும் திரையிடுவாங்களான்னு அரவிந்த் லோச்சன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி அறிமுகமான அபூர்வ ராகங்கள் திரைப்படம் வெளியாகி 50 ஆண்டுகள் நிறைவாவதை ஒட்டி அந்த படம் வெளியான அதே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று தமிழ்நாட்டிலே உள்ள முக்கியமான திரையரங்குகள் அந்த படத்தை வெளியிட்டார்கள் என்றால் நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை அது ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. நடிகர் பிரபு சாரனுடைய இயற்பெயர் என்னன்னு கனடால இருந்து மாலினி கேட்டிருக்காங்க. பிரபுனுடைய இயற்பெயரே பிரபு தான். சினிமாவில் நடிப்பதற்கு முன்னாலே பிரபு கணேசன் என்று அவரை அழைத்தார்கள். சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு பின்னாலே அவர் பிரபு ஆனார், அவ்வளவுதான். டெஸ்ட் படத்தினுடைய ப்ரமோஷன்லாம் மாதவன் சார் லைவ் சவுண்ட் பற்றி பேசியிருப்பாரு. ஆனால் அந்த செட்டில் எப்படி சார் சாத்தியம்? ஏன்னா சத்தமாக எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கு விளக்கம் தர முடியுமான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. படப்பிடிப்பு தளத்திலே படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாரும் சத்தமாக பேசிட்டு இருப்பாங்க. படப்பிடிப்பு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட சத்தமாக பேசுவாங்களா என்ன? நடிகைகள் லலிதா, பத்மினி, ராகினி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. லலிதா, பத்மினி, ராகினி ஆகிய 3 சேர்ந்து எந்த தமிழ் படத்தில் நடித்ததில்லை. ஆனால் தேவகி என்ற திரைப்படத்திலே அவர்கள் 3 ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறார்கள். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் எம்என் கண்ணப்பா. அவருக்கு ஜோடியாக அந்த படத்தில் நடித்திருந்தது விஎன் ஜானகி. அந்த படத்திற்கான திரைக்கதை வசனத்தை எழுதியவர் கலைஞர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பும் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்ச தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிருச்சா? அண்ட் ரஜினி சார் கூலி படத்துக்கு அப்புறமா எந்த படத்துல நடிக்க இருக்காரு, ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ரஜினியினுடைய கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பும் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பும் முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திற்கான டப்பிங் பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2ல தான் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார் என்ற செய்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? கவிஞர் காமு ஷெரீப் தமிழ் திரைப்படங்கள்ல எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கவிஞர் காமு ஷெரீப் மொத்தம் 29 திரைப்படங்களிலே பாடல்கள் எழுதியிருக்கிறார். பெருசு திரைப்படம் மாதிரியான ஒரு அடல் காமெடி திரைப்படத்தை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே அந்த படம் நல்லா இருக்குன்னு பாராட்டி தான் இருக்காங்க. அந்த படத்துக்கு பெருசாக நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரல. ஆனால் அந்த திரைப்படம் இவ்வளவு நல்லா இருந்தும் அந்த படம் சரியாக ஓடாததுக்கான காரணம் என்ன? அண்ட் அடல் காமெடின்ற ஜானர் ஹாலிவுட்லையும் சரி பாலிவுட்லையும் சரி பிரபலமான ஜானர். ஆனால் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஜானரில் அப்படி ஒரு படம் வந்தால் மட்டும் அது தீண்ட தகாத படம் மாதிரி எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. பெருசு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு புதிய ஜானர். இது போன்ற புதிய ஜானர் படங்களை ஏற்றுக்கொள்வதில் எப்போவுமே மக்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட தயக்கத்தின் காரணமாகத்தான் திரையரங்குகளில் மிகப்பெரிய வரவேற்பை அந்த படம் பெறவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா உலகத்தினரை பொறுத்தவரையிலே பேசின மாதிரி பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அவர்களை பற்றிய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கருத்தையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய சகோதரர்கள் தான் முக்தா பிலிம்ஸ், ராமசாமியும் சீனிவாசன். அவங்க கம்பெனியில் யார் பணியாற்றினாலும் அவங்களுடைய சம்பளத்தை பேசும்போது வேணால் கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்களே தவிர படம் முடிந்ததற்கு பின்னாலே அவங்க வீடு தேடி கொண்டு போய் பணத்தை கொடுப்பது தான் அந்த முக்தா சகோதரர்களுடைய வழக்கம். பின்னாளில் மிகப்பெரிய பட தயாரிப்பாளர்களாக உயர்ந்த அவர்கள் இருவருமே ஆரம்பத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ்லே தான் பணியாற்றினார்கள். அந்த சகோதரர்களில் முதலிலே மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றியதுன்னா அது ராமசாமி மட்டும்தான். அப்போ சீனிவாசன் வேறொரு அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கருத்துக்களிலே மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்தவர். அதன் காரணமாக அரசாங்க ரகசியம் அடங்கிய ஒரு விஷயத்தை ஜனசக்தி பத்திரிகையிலே அவர் எழுதிவிட்டார். அந்த செய்தி ஏற்படுத்திய விளைவின் காரணமாக காவல்துறையினர் சீனிவாசனை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விட்டார். தன் தம்பியை காப்பாற்றும்படி
மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்துக்கிட்ட வந்து கண்ணீருட்டு எழுதியிருக்கிறார் ராமசாமி. ராமசாமியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே மிகுந்த நேர்மையாளராக இருந்தவர் அவர். அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்துக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை அவர் நேசித்த காரணத்தினால்தான் அவருடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக காவல்துறை அலுவலகத்துக்கு வந்தார். அங்கே பணியாற்றி கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இவர் போன உடனே எழுந்து நின்று இவரை வரவேற்றார். சீனிவாசனை விடுதலை செய்யும்படி அந்த காவல்துறை அதிகாரியிடம் டிஆர் சுந்தரம் கேட்டபோது, இனி நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், நான் அவரை விடுதலை செய்து விடுகிறேன் என்றார் அந்த காவல்துறை அதிகாரி. ஆனால் சீனிவாசனும் அப்படி ஒரு கடிதத்தை எழுதித்தர மறுத்தார். என்னால் அப்படிப்பட்ட கடிதத்தெல்லாம் எழுதி தர முடியாது என்று வீராப்பாக கூறினார். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டிஆர் சுந்தரம் இருக்காரே, அவர் பெரும் கோபக்காரர். போடுறா கையெழுத்த என்று கோபத்தோடு சீனிவாசனை பார்த்தவர் சொன்னபோது அப்பவும் முடியாது என்றார் சீனிவாசன். அடுத்த நிமிஷம் பலார் என்று ஒரு அறை சீனிவாசனுடைய கன்னத்திலே விழுந்தது. உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? உன் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கா, நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் தங்கச்சியை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இதையெல்லாம் யோசிக்காமல் கையெழுத்து போட முடியாதுன்ற என்று சீனிவாசனை பார்த்தவர் சொன்னபோது சீனிவாசனால் பதில் பேச முடியவில்லை. அவர் அப்படி கோபமாக கேட்டவுடனே அவரை மறுத்து பேச முடியாமல் இனி அரசியலிலே ஈடுபட மாட்டேன் என்று எழுதி கையெழுத்து போட்டு அந்த காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்தார் சீனிவாசன். எந்த அலுவலகத்தில் சீனிவாசன் வேலை பார்த்து கொண்டிருந்தாரோ அந்த அலுவலகத்தில் அவர் வேலை இழப்பதற்கு கூட இந்த சம்பவம் தான் ஒரு காரணமாக அமைந்தது. அதற்கு பின்னால் தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு சீனிவாசனுக்கு அமைந்தது. முதல்ல அங்கே சேரும்போது உதவி இயக்குனராக அவர் சேரல, ஒரு குமாஸ்தாவாகத்தான் சேர்ந்தார். அப்போது அவருடைய திறமையை பார்த்த டிஆர் சுந்தரத்துடைய மனைவி தான் டிஆர் சுந்தரத்துக்கிட்ட, இந்த பையன் நல்ல திறமைசாலியாக இருக்கான், ஏன் இவனை நீங்கள் உங்களுடைய உதவி இயக்குனராக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டார். அதற்கு பின்னால் தான் டிஆர் சுந்தரத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் பணியாற்றிய முதல் திரைப்படமாக 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படம் அமைந்தது. ஜெயலலிதா உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்களா? ஸ்ட்ரிக்ட், அளவுக்கு மீறி பேசவும் மாட்டான், அளவுக்கு கம்மி மேலே பழகாமல் இருக்கவும் மாட்டான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு எம்ஜிஆருக்கு, அதை நான் வெளியே சொல்கிறதில்ல. காஷ்மீரில் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், நான் ஒருத்தங்கிட்ட தான் பழகும். எம்ஜிஆருக்கு கட்டலை. அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனோட பாடல் கம்போசிங்க்கு போயிருக்கீங்களா? அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். சிகரெட் எடுப்பார், அப்படி போவார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.